ஆக உடல் நலம் வந்து சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் அற்புதமாக கல்வியை கொடுப்பார். 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊக்கத்தையும் சுறுசுறுப்பையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியும் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல வல்லமையை கொடுப்பாங்க. எப்படி வந்து சமயத்துக்கு ஏற்ற மாதிரி பேசி சமயத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி எழுதணும் அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கு தகுந்த மாதிரி பதில் எழுதிடுவாங்க. அப்போ மாணவர்களுக்கு அற்புதமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சினிமாவை சம்மந்தப்பட்ட வரைக்கும் இந்த வருஷமும் இவங்க தான் ஜாம்பவான் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டில் சூரிய பகவான் இருக்கிறது அரசியலில் நார்மலாக ஜொலிப்பாங்க. கொஞ்சம் பெரிய அளவு ஜொலிக்கலை அப்படின்னாலும் இந்த வருஷம் நார்மலாக இருக்கும். அடுத்த வருஷத்துக்கான உத்வேகத்தோட நம்ம ஜெயிக்கணுங்கிறதுக்காக புதிய புதிய யுக்திகளையும் புதிய புதிய யோசனையும் கண்டுபிடிச்சி மக்கள்கிட்ட என்ன கொண்டு போய் சேர்த்துனா நமக்கு ஓட்டு விழுவுங்கிற மாதிரி சிறப்பாக இந்த வருஷம் செயல்படுவாங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும். விவசாயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் இந்த ராசிக்காரர்களுக்கு 100க்கு 90% அற்புதமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்க எந்த பயிர் பண்ணுறாங்களோ அந்த பயிருக்கு தகுந்த லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் இந்த ராசிக்கார பெண்களுக்கு மனம் வந்து மகிழ்வாக இருக்கும், எப்போவுமே சந்தோஷத்தோடு இருப்பாங்க. சரி. ஸோ இவங்க வந்து எதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நீங்கள் சொல்வீங்க? மற்ற எல்லா ராசிகளுக்கும் நாவடக்கம் வேணும்னு சொல்லும்போது இவங்களுக்கு என்ன கண்ட்ரோல் பண்ணணும்? இவங்க ஒன்றும் இல்லை, யோசனை பண்ணி பேசினா போதும், இவ்வளோதான். ஒரு செயல் செய்கிறாங்க, ஒரு வேலைக்கு போகிறாங்க அல்லது ஒரு பொருள் வாங்க போகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசனையோடு. அவன் அதிகமாக விலை சொல்லுவான், இவங்க கம்மி பண்ணி கேட்டு கரெக்டாக வாங்கிட்டாங்கன்னா ஓகே. இல்லைன்னா பொருளாதார இழப்பு கொஞ்சம் வரும், அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, ஒரு செப்பல் போகிறோம், நான் ஒரு கடைக்கு போகிறேன், ஒரு 200 சொல்கிறாங்கன்னா நான் அதை வந்து 80 ரூபாய்க்கு தான் கேட்பேன். சரி. அதே மாதிரி ஏன்னா அதுக்குண்டான லாபம் இருக்குன்னு இல்லை, நம்மள அவங்க ஏமாற்றாமல் நம்ம கரெக்டாக பார்த்துட்டோம்னா ஒரு 110 ரூபாய்க்கு வாங்கிடலாம். ஒரு இது வந்து எக்ஸாம்பிள் தான் சொல்கிறோம். அந்த மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் அவன் என்ன சொல்கிறான்னு யோசனை பண்ணி அப்புறமா இவங்க பேசுனாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு அது வெற்றி. வேறு ஒன்றும் இவங்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவங்க செழிப்பாக இருக்கிறதுக்கு இந்த கடவுளை வந்து எந்த கடவுளை இவங்க வேண்டணும்? இவங்களை பொறுத்தவரைக்கும் சிவனை வழிபாடு செஞ்சாங்கன்னா சிறப்பாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 7ஆம் வீட்டில் சனி பகவானும் அதே மாதிரி அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் மாதத்தில் உங்களுக்கு வந்து இதுக்கு போகிறார், மீனத்துக்கு போகிறார் சனி பகவான். அப்படி போகும்போது இந்த சிவனை வழிபாடு செய்வதனால குறையில்லாமல் சிறப்பாக வாழலாம், குடும்ப செழிச்சோங்கி வரும்.